நீங்கள் ஒரு நாட்டில் நடக்கிற மாற்றத்தையும் ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற விஷயத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது முதல்ல. ம். வாரிசு அரசியல்ன்றது வேற, ஒரு குடும்பத்துக்கு கீழே ஒரு கட்சியே இருக்கிறதுன்றது வேற. ம், ம். எல்லா ஊர்லேயும் வாரிசு அரசியல் பார்த்தீங்கன்னா, நேரு, இந்திரா இப்படியே வந்தது. அவங்க கையிலேயே அந்த கட்சி இருந்தது. இது குடும்ப கட்சி அரசியல். வாரிசு அரசியல்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா, வைகோ இருக்கார், அவர் பையன். அது கூட அவர் கட்சி அவங்க குடும்பம்னு ஆயிடுச்சு. இப்போ பிஜேபியில் இருக்கிறாங்க. தலைவருடைய பசங்க அடுத்துன்னு வர்றாங்க. காங்கிரஸ் இப்போ டிஎம்கேலேயே நேரு பையன், இவர் பையன் வர்றது அது ஒரு வேற. அது வேற இது. ஆனால் அந்த குடும்பத்த கையில தாண்டி வெளியில கட்சி போவாது. இப்ப இதுனா கலைஞர், ஸ்டாலினு, உதயநிதி, அடுத்து இன்பநிதி. இன்பநிதி. இப்படி வருதுன்னா அது குடும்ப கட்சின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி விஷயங்கள் வந்து தான் ரொம்ப மோசமான இதுன்னு சொல்லுவாங்க. அத சுத்தி தான் எல்லாமே இயங்கணும். இப்ப இதில என்ன ஒரு விஷயம்னா, நேபாள்ல நடந்தது அது மட்டும் இல்ல. இளைஞர்கள் வந்து இப்போ ஜென்ஸி. 2கே கிட்ஸ் அந்த ஜென் அந்த கிட்ஸுகள் வந்து அவர்கள் அந்த சமூக வலைதளங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னு போய்கிட்டு ஒரு இத நம்ம பார்க்குறோம். இது வந்து எப்படி வேணாலும் மாறும். நல்லதுக்கும் மாறும், கெட்டதுக்கும் மாறும். இப்ப அதுக்கு உதாரணம் வேணும்னா விஜய் கிட்ட இருக்க கூட்டத்த சொல்லலாம். நீங்க ஏதாவது கட்டுப்படுதா? இல்ல அது ஏதாவது கேட்குமா? அவன கூப்பிட்டு விஜய் என்ன பேசுறான்னு கூட தெரியாது. அதெல்லாம் தெரியாதுங்க. விஜய் பார்க்க வந்தாங்க. விஜய் தான் போடுவேன் அவ்வளோதான். கண் கலங்குறாங்க. சரி. ஆ பார்த்துட்டேன். ஐயோ கல்ட்டு. பார்த்துட்டேன். அந்த கல்ட்டு வந்து நீங்க ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஓகே. அவன அரசியல் படுத்துற வேலைய பண்ணணும். ஆனா இவங்க பண்றதே இல்ல. இவரே அப்படித்தானே இருக்கிறாரு. அப்படி இப்படி இப்படின்னு பண்ணுகிறாரு. பேச சொன்னா.